ஐயா, சோழி என்ன சொல்லுது? உன் புருஷன் இன்னைக்கு ராத்திரியை கடந்தாகணும். அப்படி இல்லைன்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லம்மா. ஐயா, நீங்க இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஓ கண்ணு முன்னாடியே உனக்காக வேண்டிக்கிட்டு 3 தடவை உருட்டின. அதுல வந்த பலனை தான் சொல்றேன். இத மறைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அவன் புருஷனுக்கு உயிர் ஆபத்து இருக்கு. இத தெரிஞ்சுக்க வேண்டியது உன்னோட கடமை. அதுக்கு அதாம சொன்னேன். ஐயா, இதுக்கு பரிகாரம் இருக்குல்ல? அது எவ்வளவு கஷ்டமான பரிகாரமா இருந்தாலும் சரி சொல்லுங்க. என் உயிரை கொடுத்தாவது நான் அதை பண்றேன். சொல்றேம்மா. ஆனா அது நடக்குமான்னு தெரியல. ஐயா, நடக்குங்க ஐயா, நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். நீங்க பரிகாரத்தை சொல்லுங்க ஐயா. அம்மா, இந்த ராத்திரி முழுக்க உன் புருஷனை அந்த அம்மன் முன்னாடி உட்கார வச்சு நீ அவன் கூடவே இருக்கணும். விடிகிற வரைக்கும் அவன் கூட சேர்ந்து அம்மனை நினைச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். மன இறங்கி அந்த அம்மா உன் கணவனுக்கு வர்ற உயிர் ஆபத்துல இருந்து அவ கண்டிப்பா காப்பாத்துவா. சரிங்கய்யா, நான் உடனே இதை செய்யறேன். அவ்வளோ சீக்கிரம் அது நடக்காதுமா. நான் உனக்கு என்ன வழி சொல்லி கொடுத்தாலும் விதி உன் கணவன் உயிரெடுக்க தயாரா இருக்கும். அவன் உயிர் இன்னைக்கு போக போகுது. ஐயா, இதுதான் விதி. எங்க போனா இந்த கருணா? போனையும் எடுக்க மாட்டேங்கிறான். சரி, பாண்டிக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். சிஸ்டர் எதுக்கு கால் பண்ணுறாங்க? சொல்லுங்க சிஸ்டர், திருவிழா எப்படி போய்கிட்டு இருக்கு? முடிஞ்சா? பாண்டி, கருணா கிட்ட ஒரு நிமிஷம் ஃபோனை கொடு. கருணாவா? சிஸ்டர், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நான் அவசரமாக கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துட்டேன் சிஸ்டர். கருணா உன்ட்ட சொல்லலையா அவன்? அப்போ கருணா எங்க பாண்டி? என்னாச்சு சிஸ்டர்? நீ ஏதோ டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கு. ஏதாச்சும் ப்ராப்ளமா? பாண்டி, கருணாவோட உயிருக்கு ஆபத்துன்னு பணிக்கர் சொல்றாரு. அவன் எங்க இருக்கானே தெரியல. போன் எடுக்க மாட்டேங்கிறான். உனக்கு போன் பண்ண நீ ஊருக்கு போயிட்டேன்னு சொல்ற. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாண்டி. சிஸ்டர், ஒருவேளை மகா தான் கிருபானை கடத்த சொன்ன பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கருணா மகாவை தூக்கிருப்பானோ? என்ன சொல்ற பாண்டி? எனக்கு என்னமோ அப்படிதான் நடந்துக்குன்னு தோணுது சிஸ்டர். நீங்க ஃபர்ஸ்ட் மகா அங்க எங்கேயாவது இருக்காங்கன்னு செக் பண்ணி பாருங்க. சரி, நான் அப்புறம் பேசுறேன். மகாக்கு போன் பண்ணுவோம். அப்போ பாண்டி சொன்ன மாதிரி மகாவை கொண்டு போய் ஒப்படைக்கதான் கருணா போயிட்டு இருக்கானா? அங்கதான் அவன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு பணிக்கர் சொல்றாரா? சரி, பணிக்கர்கிட்டே போய் சொல்லுவோம். மாமா மாமா மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? திவாகர் மாமாக்கு சுயநினைவு வந்துருச்சு. அப்படியா? எப்படி ஒன்று சரியாச்சு? அது வந்து மாமா, ஓ, அவன் அடிச்சவளை பார்த்துட்டானா? யார் அந்த பொண்ணு? வேற யாரு? நான் தான் ஏற்கனவே சொன்னனே, அதுவும் அந்த 8th வீட்ல இருக்காளே திவ்யா, அவதான் மாமா, இந்துவோட ஃப்ரெண்டு. என்ன சொல்ற? அவளா? அவளேதான் மாமா. அவ தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திவா என்னதான் பண்றா? எங்க இருக்கா திவா? திவா, அவ தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டா அவளை துக்கா போட்டிருக்க?
அண்ணே நான் உங்க தம்பின நான் நிதானத்துக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவளை தூக்கிட்டேன். சூப்பரா தூக்கிட்டியா? என் தம்பிடா நீ. ஐயோ ஐயோ. சரி இப்ப எங்கடா அவ? அண்ணே அவ பின்னாடி சீட்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. சரி இப்ப எங்க கொண்டு போற? நம்ம பாருக்கு தானே. எந்த பார்ல வச்சு என்ன கை நீட்டினாலோ அதே இடத்துல வச்சு அவளை அவமானப்படுத்தணும். டேய் நாளைக்கு பார் ஓப்பனிங் இருக்கு. மினிஸ்டர்லாம் வர போறாரு. ஞாபகம் இருக்குல்ல? அது எப்படி நான் மறப்பேன்? நாளைக்கு முதல்ல பார் ஓப்பனிங்க பெருசா பண்றோம். அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. அம்மா இப்ப கூட நல்லா யோசிக்கம்மா. ஒன்னும் மோசம் போகல. இதனால உன் உயிருக்கு ஆபத்து வரும்னு நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நான் கண்டிப்பா இதை பண்றேங்கய்யா. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நான் இந்த பூஜையை செய்ய தான் போறேன். சரிம்மா, அந்த அம்மா உனக்கு துணையா இருப்பா.